போன வீடியோவில் சந்திரன் கோவப்பட்டு நந்தான்னு கத்துறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரன் கத்துன உடனே அந்த இடத்துல இருக்கிற மலைக்கேது, ஹெலனா, சாணக்கியர் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. நீ என்ன வாக்குறுதி கொடுக்கறது? நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் என்னோட தாய்க்கும் தாய் நாட்டுக்கும். என்னைக்கு உன்னையே தாக்கி கொள்ளுவனோ அன்னைக்கு நான் நிம்மதி பெருமூச்சு விடுவேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட நந்தனும் சிரிக்கிறாரு. இந்த தடவை நான் தாக்குறது உன்னையே மட்டும் தாக்குறது இல்லை, உன்னோட சிரசையும் உன்னோட புதல்வர்களோட சிரசையும் நான் சேர்ந்து தாக்குவேன் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நந்தன் அதிர்ச்சி ஆகிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த தனநந்தனும் நந்தினியோட மற்ற சகோதரர்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்த காட்சியில நந்தனும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போர் வீரர்களோட சேர்ந்து நிக்கிறாங்க. சந்திரன் குதிரையில இருந்து இறங்கி தாய் மன்னனை எடுத்து நெத்தியில இட்டுக்கிறாரு. அதே நேரத்துல ஊராவும் சந்திரன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறதுக்கு நேரா தன்னோட கையில இருக்கிற ரத்தக்கரையை எடுத்து வெற்றி திலக்குறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போர் நடத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. அந்த நேரத்துல அவங்க தாக்குறதுக்கான திட்டம் தெரிஞ்சு போச்சு. இந்த தடவை நம்ம திருச்சி யுகத்தை அமைச்சு அவங்களை தாக்கணும்னு சாணக்கியர் சொன்னதை நினைவுபடுத்தி பார்க்கிற சந்திரன் இதுக்கப்புறமேட்டு யுத்தத்துக்கான சங்க முழக்கம் கொடுக்குறாங்க. போர் நடக்க ஆரம்பிக்குது. சந்திரன் தாக்குறதுக்கு முன்னாடி அவனை தாக்குங்க அப்படின்னு நந்தன் சொல்றாரு. சந்திரனும் ஹெலனாவும் கிரேக்க வீரர்கள் எல்லாருமே நாட்டு வீரர்களை தாக்கிட்டு போறாங்க. திருச்சிக யுகத்தை அமைச்சு சந்திரன் ஒவ்வொருத்தரா தாக்கிட்டு அந்த போர் படைக்கு மதநாட்டு போர் படைக்குள்ள நுழைஞ்சு தாக்கிட்டு போறாரு. ஒரு முக்கியமான வீரர் வந்த உடனே அவரையும் தாக்கி கீழே தள்ளனோடனே நந்தன் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. நந்தனோட புதல்வர் ஒருத்தன் தாக்குங்கள் அப்படிங்கிறாரு. அவரோட படை வீரர்கள் தாக்குறதுக்கு வராங்க சந்திரனும் வேகமா வந்து நந்தினியோட சகோதரனை தாக்கி கீழே தள்ளிட்டாரு. இதை பார்த்த அந்த மலைக்கேதுவும் நந்தனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சாணக்கியர் பக்கத்துல இருக்கிற ஒரு சிஷ்யர் இந்த யுத்தத்துல சந்திரன்ட்ட ஒரு வாழும் அற்புதமான சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சாணக்கியரும் இந்த முறை அவனோட குறிக்கோள் யுத்தம் இல்ல, இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறது தான். இந்த முறை அவனோட தாய்க்காகவும் தாய் நாட்டுக்காகவும் சந்திரன் போரிடுறான் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அடுத்த காட்சியிலையும் சண்டை போடுறது தான் காட்டுறாங்க. இல்லைன்னா வந்து வீரர்களையும் தாக்கிட்டு இருக்காங்க. சந்திரனோட இன்னொரு புதல்வன் சந்திரனை தாக்க வராரு. அந்த புதல்வனையும் சந்திரன் தாக்கிட்டாரு. இதை பார்த்து பத்மானந்தனும் அதிர்ச்சி ஆகிறாரு. மலைக்கு எதுவும் அதிர்ச்சி ஆகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.